வடக்கு சாலக்காடு அணி நடத்தும் முதலாம் ஆண்டு கிரிக்கெட் தொடர் போட்டி. டே 1ல் ஃபஸ்ட்டு மேட்ச் யாராருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளரை அணியினருக்கும் ஐயம்பாளையம் ஆராய்பள்ளம் அணியினருக்கும் நடைபெறும். இப்போட்டியில் திருவள்ளரை அணியினர் ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஆராய்பள்ளம் அணியினர் பேட்டிங். முதல் பந்து லெக் சைடில் அடிக்கப்பட்ட ஓவர் முடிகிற நிலையில் அணியின் எண்ணிக்கை 6, 1 விக்கெட் இழப்பிற்கு. ஆராய்பள்ளம் பேட்டிங். செகண்ட் ஓவர் பவர் பிளே ஓவரை வீச செந்தில் திருவள்ளர் அணியிலிருந்து பவுலர் கைக்கு அடிச்சுட்டு ஓட முடியல. டாட். காமராஜ் மற்றும் விக்கி. அங்கே மறுபடியும் பவர் பிளே சர்க்கிள்குள்ளேயே இருக்குது பால். விக்கெட். காமராஜ் தனது விக்கெட்டை இழந்து வெளியேறுகிறார். அடுத்து செகண்ட் ஓவர் பேட்ஸ்மேனாக விஜய். செந்தில் அருமையாக பால் வீசிட்டு பிச்சு வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, மழை பெஞ்சிருக்கனால. மறுபடியும் லெக் சைடு மடக்கி அடிச்சிருக்காங்க. அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்கார். ஃபுல் ஸ்டாப். 1 ரன் மட்டும். நல்ல த்ரோ. விக்னேஷ் ஸ்ட்ரைக்கில் அடிச்சிருக்காரு லெக் சைடு. அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்கார். கேட்ச் பிடிப்பாரா? விக்கெட். அடுத்த பேட்ஸ்மேனாக மோகன். ஸ்ட்ரைக்கில் கீப்பர் கைக்கு தொட்டு விட்டு ஓட ஒரு முயற்சி, ஓட முடியல. டாட். செகண்ட் ஓவரில் லாஸ்ட்டு 1 பால் காலில் பட்டு ஓட முடியல. டாட். ஆராய்பள்ளம் 2 ஓவர் முடிவிட்ட நிலையில் 3 விக்கெட் இழப்பிற்கு 7 ஓட்டங்களை மட்டுமே எடுத்துள்ளனர். பெரிய ஃபைட் பண்ணோன்னா நல்லா ரன் அடிக்கணும். அடுத்த ஓவரை வீச கருப்பு. தேர்ட் ஓவரில் ஃபஸ்ட் பால் என்ன பண்ண போகிறாங்க? க்ளோஸ்லேயே ஆஃப் சைடு அடிச்சுட்டு 1 ரன் ஓட்டாங்க. செகண்ட் பால் ஒரு லெக் கட்ரு. டாட். நெக்ஸ்ட் பால் ஒரு ஒயிட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பால் பவுலர் கைக்கு அடிச்சுட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க, ஓடலை. டாட். நெக்ஸ்ட் பால் ஒரு புல்டாஸ் பால். மறுபடியும் பவுலர் கைக்கு அடிச்சுட்டு ஓட முடியல. டாட். நெக்ஸ்ட் பால் ஆஃப் சைடு மடக்கி அடிச்சிருக்காங்க. அங்கே ஒரு ஃபீல்டர் ஓடி வராரு. கேட்ச் பிடிப்பாரா? செம்ம ட்ரைங் அவுட் இருந்து அந்த ஃபீல்டர் வந்து கேட்சை மிஸ் பண்ணிட்டாரு. 2 ஓடிட்டாங்க. 2 ரன். நெக்ஸ்ட் பால் ஒரு புல்டாஸ் பால். மறுபடியும் ஆஃப் சைடில் அடிச்சுட்டு ஓடி இருக்காங்க. ஒரு ஃபீல்டர் துரத்தி போகிறாரு. 2 2 ரன் ஓட்டாங்க கைக்கு அடிச்சுட்டு. ஓவர். 3 ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 13. அடுத்த ஓவரை வீச விசு. ஒரு புல் டாஸ் இறங்கி போய் ஆடி இருக்காரு. ஆஃப் சைடில் அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்கார். 1 ரன் மட்டும். நெக்ஸ்ட் பால் இங்கே ஆஃப் சைடில் ஸ்டெம்புக்கு பின்னாடி நேராக அடிச்சிருக்காங்க. நாவல் ஃபீல்டர் இருக்கார். 1 ரன் மட்டும். நெக்ஸ்ட் பால் லெக் சைடு மடக்கி அடிச்சிருக்காங்க. அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்கார். கைக்கே பால் போயிடுச்சு. விக்கெட். அடுத்த பேட்ஸ்மேனாக மனோஜ். ஆராய்பள்ளம் அணிக்காக லெக் சைடு காலிலே தூக்கி போட்டார். டாட். நெக்ஸ்ட் பால் மடக்கி அடிச்சிருக்காங்க. அங்கே ஃபீல்டர் யாரும் இல்லை. 1 ரன் மட்டும். லாஸ்ட் பால் ஒரு யார்கரு ஆஃப் சைடு கைக்கே ஃபீல்டருக்கே அடிச்சுட்டு ஓடி இருக்காங்க. ரன் அவுட்டாக மாறுமா? விக்கெட். மனோஜ் தனது விக்கெட்டை இழக்கிறார் ரன் அவுட் மூலமாக. அடுத்த ஓவர் முதல் பால் டாட் பால். ஜானியிடம் இருந்து 2வது பந்து ஒரு புல் டாஸ். ஆஃப் சைடு கையிலே அடிச்சுட்டு ஓடிட்டாங்க. பால் பம்ப் ஆகிடுச்சு குத்தி. 1 ரன் மட்டும். நெக்ஸ்ட் பால் ஒரு டாட். 4 ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 5 விக்கெட் இழப்பிற்கு 16 ஓட்டங்கள். 5வது ஓவரில் ஒரு சிங்கிள் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பால் மறுபடியும் கீப்பர் அடிச்சுட்டு ஓட முடியல. டாட். நெக்ஸ்ட் பால் ஒரு எட்ஜு. கீப்பர் கேட்சை மிஸ் பண்ணிட்டாரு. டாட். லாஸ்ட் 1 பால் இறங்கி போய் ஆட ஒரு முயற்சி. ஆஃப் சைடு ஒரு டிரைவு கவரில். அங்கே ஒரு ஃபீல்டர் துரத்தி வராரு. பாலை பிடிச்சிட்டாரு. 1 ரன் மட்டும். கோகுல் ஸ்ட்ரைக்கில் இறுதி ஓவரை 11 ஸ்டார் அணிக்காக வீச விசு. 18 ரன் அடிச்சிருக்காங்க. 5 ஓவருக்கு உடம்புல பட்டு. டாட். 5 ஓவருக்கு 18 ஓட்டங்களை பெற்றுள்ளன. இறுதி ஓவரை வீச
விசு 11 ஸ்டார் அணிக்காக. லாஸ்ட் 5 பால். ஒரு ஸ்லோயர் போட்டிருக்காரு டாட். தேர்ட் பால் டாட். நெக்ஸ்ட் பால் விக்கெட். முருகன் அடுத்த பேட்ஸ்மேனாக. ஒரு புல் டாஸ் உடம்புல பட்டு டாட். ஃபஸ்ட் இன்னிங்ஸின் லாஸ்ட் 1 பால். எஜ்ஜி கீப்பருக்கு பின்னாடி. கீப்பர் துரத்தி ஓடிக்கிட்டு இருக்காரு. பாலை கலெக்ட் பண்ணிட்டாரு. 2 ஓடுவாங்களா? 2வது ரன் விக்கெட். ரன் அவுட். வடக்கு சாலப்பட்டி நடத்தும் கிரிக்கெட் தொடர் போட்டி டே 1ல் ஃபஸ்ட்டு மேட்ச் 11 ஸ்டார் திருவள்ளரை அணிக்கும் ஆராய்ப்பள்ளம் அணிக்கும் நடைபெற இருக்கு. இப்போட்டி 6 ஓவரை கொண்டதாக இருக்கும். ஃபஸ்ட்டு 2 ஓவர் காமன் பவர் பிளே. ஆராய்ப்பள்ளம் அணியினர் 6 ஓவர் முடிவுற்ற நிலையில் 19 ஓட்டங்களை எடுத்துள்ளனர். திருவள்ளரை 11 ஸ்டார் அணியினர் வெற்றி பெற 6 ஓவருக்கு 20 ரன் அடித்தால் இப்போட்டியில் திருவள்ளரை 11 ஸ்டார் அணியினர் வெற்றி பெறலாம். பவர் பிளே முதல் ஓவர் வீச ஆராயம்பள்ளம் அணிக்காக முருகன். 11 ஸ்டார் திருவள்ளரை அணிக்காக ஓப்பனிங் பேரா நாவலன் மற்றும் விசு. நாவல் சைக்கிள் இருப்பார், விசு நான் சைக்கிள் இருப்பார். பவர் பிளே ஓவரின் முதல் பந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். டாட். செம்ம பால், செம்ம ஏற்கிறது. செகண்ட் பால் உடம்புல பட்டு டாட். தேர்ட் பால் காலிலே போட்டார் டாட். ஸ்கோர் மேட்ச்சு. ஃபீல்டிங் நல்லா பண்ணி தரணும். ஒரு கேட்சா விக்கெட்டா? விக்கெட்டை பிடி. ஐயோ மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ தான் சொல்லி முடித்தேன். மெயின் விக்கெட்டு. உங்கள் விக்கெட்லாம் கேட்ச் பிடிக்கணும். அப்போ தான் இந்த 20 ரன்னுக்குள்ளே பால் போட முடியும். செம்மையாக பால் போட்டார். 4 பால். லாஸ்ட் 2 பால் விசு ஸ்ட்ரைக்கில். என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். டீசெண்டாக செகண்ட் ஸ்லிப்பில் தொட்டு விட்டு 1 ரன் ஓட்டாங்க. லாஸ்ட் 1 பால் சைக்கிள் நாவலன். லாஸ்ட் 1 பால் பவர் பிளேயில். அங்கே ஃபீல்டர் மிஸ் பண்ணிட்டார். ஆஃப் சைடு. பள்ளிச்சின்னு ஒரு 6 நாள் 4 எல்லை கோட்டை தொடுமா தேக்கியிருக்காங்க. அம்பேர் செக் பண்ணிட்டு சொல்லுவாங்க 4 or 2 2 ரன் ஓட்டாங்க. 2 ரன் கொடுத்துருக்காங்க. ஓவர். 1 ஓவர் முடிகிற நிலையில் அணியின் எண்ணிக்கை 4. 2வது பவர் பிளே ஓவரை வீச மனோஜ். ஸ்ட்ரைக்கில் வந்து விசு என்ன பண்ணுறாரு? ஒரு புல் டாஸ் போட்டிருக்காங்க. அங்கே கீப்பர் தலைக்கு பின்னாடி யாருமே இல்லை. கீப்பர் துரத்தி போயிட்டுருக்காரு. 2 ரன் ஓட்டாங்க. செகண்ட் பால். அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்கார். அவர் தலைக்கு மேலே போயிடுச்சு. தேர்ட் மேன் திசையில் துரத்தி போயிட்டுருக்காரு. 2 ஓடுவாங்களா? ஓடலை. 1 ரன் மட்டும். நெக்ஸ்ட் பால் ஒரு புல் டாஸ். இங்கே யாருமே இல்லை. கேப்பில் போயிடுச்சு. பவர் பிளே சர்க்கிள் காணுமா? 4 எல்லைக்கோட்டை தொடுமா? போகலை. 2 ரன் ஓடிருக்காங்க. 2 ரன். அடித்த ரன்னுக்கு ஃபைட் பண்ணோம்னா நல்லா பவுலிங் போடணும். புல் டாஸ் போடாமல் பாலை பிச் பண்ணால் டாட் விழும். அங்கே செகண்ட் ஸ்லிப்பில் யாருமே இல்லை. அதன் காரணமாக தொட்டு விட்டே 1 ரன் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் பால் ரிவர்ஸ் திரும்பி ஒரு ஆட முயற்சி டாட். நெக்ஸ்ட் பால் நோ பால் கொடுத்துருக்காரு. ஆனால் அங்கே கேட்ச் பிடிச்சிட்டாங்க. பவுலரே பவுலிங் போட்டுட்டு விக்கெட் மிஸ் ஆகிடுச்சு. ஃப்ரீ விக்கெட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது ரீபால் போடணும். என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். ஸ்டம்புக்கு பின்னாடி போய் ஆடுறாரு. ஆடிருக்காரு. அங்கே கீப்பர் கேட்ச் ஆகுமா? ஃப்ரீ கிக் பால் அடிச்சிருக்காரு. ரன் அவுட் மூலியமாக வெளியேறார் விசு. 2 ஓவர் முடிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 1 விக்கெட் இழப்பிற்கு 11 ரன்னு. 3வது ஓவர் வீச முருகன். பவர் பிளே முடிஞ்சிருச்சு. அங்கே லெக் சைடு ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காரு. அங்கே ஒரு ஃபீல்டு இருப்பார். கேட்ச் பிடிப்பார். விக்கெட். நாவலும் தனது விக்கெட்டை இழந்து வெளியேறார். அடுத்தடுத்து 2 விக்கெட்டு. சைக்கிளில் செந்தில் நியூ பேட்ஸ்மேன். இங்கே லெக் சைடு க்ளோஸில் அடிச்சுட்டே 1 ரன் ஓட்டாங்க. 1 ரன் மட்டும். நியூ பேட்ஸ்மேன் தினேஷ் ஸ்ட்ரைக்கில். நான் சைக்கிள்லேருந்து பார்த்தா ஸ்ட்ரைக் வராரு. டாட். நெக்ஸ்ட் பால் டாட். ஒரு லெக் கட்டுற மாதிரி போடுறாரு. டாட். நெக்ஸ்ட் பால் உடம்புக்கு போடப்பட்ட பந்து வளைச்சி அடிச்சிருக்காரு. அங்கே லெக் சைடு 6 4 அம்பேர் செக் பண்ணிட்டு சொல்லுவாங்க. அது 6 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 6
இந்த டோர்னமெண்ட் இந்த மேட்ச்சில் தினேஷ் பேட்லேருந்து லாஸ்ட் 1 பால் ஒரு ரன் எடுத்தா வின்னு. கீப்பர் துரத்தி போயிட்டுருக்காரு. கீப்பருக்கு பின்னாடி ஒரு ரன் ஓடி இருக்காங்க. ஓவர் முடிஞ்சிச்சு. டை 1-2 வின். திருவள்ளரை 11 ஸ்டார் அணியினர். விக்கெட். தனது முதல் பந்திலே 6 அடித்த பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்துட்டார். ஒரு ரன் அடித்தா வின் பண்ணலாம். 11 ஸ்டார் அணியினர் விக்கெட்டை விட்டுகிட்டே இருக்காங்க. பார்ப்போம் அடிக்கிறாங்களான்னு ரன்னு. நியூ பேட்ஸ்மேன் மணிகண்டன் 4வது ஓவரில் 2வது பந்தை பேஸ் பண்ண ஒரு ரன் அடித்தா வின் பண்ணலாம். என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். அடிச்சிருவாரா இந்த பால்லையே? டீசெண்டாக கவர் டிரைவ் ஒன்று ஆடிட்டு ஒரு சிங்கிள். மேட்ச் வின் பை திருவள்ளரை 11 ஸ்டார் அணி. 11 ஸ்டார் அணியினர் வெற்றி.